செவித்திறன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவே ஸ்டார்கி நியூரோ ப்ராசஸருடன் கூடிய காது கேட்கும் கருவி உங்கள் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேரில் மட்டுமே. இங்கு ஒவ்வொரு புடவையும் நம் ஸ்னேகா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஸ்னேகாலயா சில்க்ஸ். நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு வாரத்தில் ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு 10 நாளில் வீட்டில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நம்மளும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்லேயே விட்டுச்சு. கருவேப்பிள்ளையை நெய்யில் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒன்றா தோணுச்சு, சீரகத்தை வறுத்து தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிடுவேன். சைக்கோன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா? நான் இவர் ஒரு சைக்கோ நினச்சி ரொம்ப நாள் அந்த படம் பார்க்காம இருந்தேன். ஒரு படம் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா வாட்ச் பரிசாக கிடைச்சது வந்து பெரிய சந்தோஷம். சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். கீழே என்னை பார்த்தேன், ஏய் நீலாம் மேல் அப்படின்ட்டான். அப்புறம் 20 வருஷம் கழிச்சு 2018 வந்து அதே ஸ்டேஜில் நான் இருக்கேன். அதுக்கு மேலே எங்கேயும் போவே இல்லை. ஆனால் இப்போ நான் ராஜாவாக இருந்தேன். எனக்குள்ளே இருக்கிற அவர் என்னைக்காவது திருப்தி அடையும் போது என் பயணம் அன்னைக்கு முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் பிரசன்ஸ் விகடன் பிரஸ் மீட் வித் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. டைட்டில் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர், பவர்ட் பை ஸ்னேகாலயா சில்க்ஸ், நம்ம ஃபேமிலி குரூப், அசோசியேட் ஸ்பான்சர் ஆச்சி மசாலா, ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா, சென்னை எக்மோர். ஒரு செலிபிரிட்டியா ஒரு நடிகனா அடிக்கடி மக்களை சந்திக்கிறது வந்து இமேஜ் போயிடும், சாதாரணமா பார்ப்பாங்க அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? சிலரோட நடவடிக்கையில் அந்த மாதிரி ஃபீலாக இருக்குது. சில பேர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, ஹர்ட்டும் ஆகும் அந்த மாதிரி. ஆனாலுமே வந்து பேரன்பு கொண்டு நிறைய பேர் இருக்கனால இவர்களை மன்னிச்சிடணும். அந்த வேணும். சில பேர் ஒஸ்டாலாம் பிஹேவ் பண்ணிருக்காங்க. காரணமே இருக்காதுல்ல, எனக்கு அவங்களுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது. என்னை வெறுப்பதற்காகவோ இல்லை அப்படி நடந்துக்கிறதுக்கான காரணமே இருக்காது. ஆனாலுமே அப்படி நடந்துப்பாங்க. அதில் அப்படி இருந்தாலும் ரொம்ப தள்ளி போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்மளை சந்திக்கும் போது அவங்க கொடுக்குற பேரன்பும் சில பேரோட கண்களில் கண்ணீரும் அந்த ஆனந்தத்தையும் பார்க்கும்போது இவர்களுக்காக இதை போல் சில பேரை பொறுத்துக்கிற ஒன்றும் தவறு இல்லைன்னு தோணுது. அதனால் எனக்கு என்ன, ஷாருக் கான் சாருக்கே அது நடந்திருக்காரு. நாங்கள் படம் அனுபவம் சொன்னார், சம் பீப்புள் ஆர் லைக் திஸ் அப்படின்னு. அவரும் அவர் லைஃப்லேருந்து 1-2 எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அப்புறம் என்ன, அவ்வளோ பெரிய மனுஷனுக்கே நடக்குது, நம்ம நடக்குது. சார், நீங்க சமைக்கிறதுல வந்துட்டு கில்லின்னு கேள்விப்பட்டு? இல்லைம்மா சாப்பிட்றதுலாம் கேள்வி. சார், உங்க அம்மா வந்துட்டு ரிலேஷன் வீட்டுக்கோ இல்லை கல்யாணத்துக்கோ போயிட்டாங்கன்னா இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சு உங்க தங்கச்சியை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்கன்னு அவங்க ஒரு விகடன் இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க சார். ஸோ இப்போவும் நீங்க வந்துட்டு உங்க தங்கச்சிக்கோ இல்லை உங்க பசங்களுக்கோ சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கறது உண்டா சார்? இல்லை, இப்போ எனக்கு அந்த தேவை இல்லை. ஆக்சுவலாக இப்போ என் ஒய்ஃப் வந்து ஒரு 2 நாள் ஊரில் இல்லை. அதனால் என் பையன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். அவன் சொன்னான், உன் வீட்டுக்காரம்மா வந்தால் சொல்லு, நான் அவனை நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். அதனால் இப்போ எனக்கு அந்த தேவை இல்லை. முன்னாடி பார்த்துக்கிட்டேன். அதே போல் என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணும்போது நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கேன், வெளியே கூப்பிட்டு போயிருக்கேன், ஸ்கூலை கட்டடிச்சு வெளியே கூப்பிட்டு போவேன். இந்த மாதிரி எக்ஸைட் பண்ணுவேன். ஸோ அப்போது நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு அந்த தேவை இல்லை. இருந்தால் நான் எப்பயும் பண்ணுறது ரெடி தான். மற்றபடி கடைசி எப்பயும் சமைச்சேனா இல்லை, பெருசாக ஒன்றும் சமைக்கிறது ஒன்று. முட்டை ஆம்லேட்டு, தோசை, பிரியாணி மேரினேட் பண்ணுறது, எனக்கு அந்த ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் எனக்கு போட்டு பண்ணுவேன். இல்லாட்டி திடீர்னு ஏதாவது டிஷ்ஷு மைண்டில் தோணும், அந்த மாதிரி பண்ண சொல்லுவேன் என் ஒய்ஃப்க்கு. ஒரே ரெசிபியில் சாப்பிட்ணுமான்னு ஒன்று தோணும், இந்த மாதிரி திடீர்னு எதாவது பண்ண சொல்லுவேன். கருவேப்பிள்ளையை நெய்யில் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒன்றா தோணுச்சு, கருவேப்பிள்ளை நெய்யில் வறுத்து சாப்பிட்டேன், நல்லா இருந்தது பார்க்குறது, சாப்பிட்றதுக்கு. சீரகத்தை வறுத்து தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிடுவேன், நெய்யில் வறுத்து. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எதையாவது தோன்றது நான் அதை பண்ணி அந்த மாதிரி பண்ண சொல்லுவேன் நான். மற்றபடி தேவைப்பட்டால் பார்த்துப்பேன் நான். அதில் எப்பவுமே என்கிட்ட அது இருக்குது. கேர் வந்து என்கிட்ட எப்பவுமே இயல்புலே இருக்கிறது. அதனால் நான் அதை சந்தோஷமாக செய்யக்கூடிய ஆள் தான். நன்றி. தம்பி சூர்யா வந்து உங்களை பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. என்ன மாதிரி சமைச்சு கொடுக்குறது அந்த மாதிரியா? சாப்பாடு இல்லை, சமைக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. பட்டு
சாப்பிட்றியா, கிளம்பிட்டியா, என்னை அனுப்புறதுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறது, அதெல்லாம் பார்த்துப்பான். அதெல்லாம் டவல் இருக்கா பாத்ரூமில் அப்படின்னு. ஸோ அவனுடைய என் ஒய்ஃப் இருந்தால் எப்படின்லாம் பார்த்துப்பாங்களோ இந்த வேலையை ஜென்ரலாக வீட்டில் இருக்கலாம். சாப்பாடு கொடுக்குறதும், நான் ரெடியாகி வெளியே கிளம்புறதும், அது வரைக்கும் இருந்து பார்த்துக்கிறது, நான் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து இருக்கிறது. ஸோ நான் பையன் பொண்ணு 2 பேருமே 2K கிட்ஸ் தான். ஸோ முந்தின ஜென்ரேஷன் ஆளுங்களை பார்த்தோன்னா நிறைய விஷயங்களை சீரியஸாகவும் ரொம்ப புனிதமாகவும் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறாங்க எல்லாரையும். ஸோ அந்த 2K கிட்ஸ் பசங்க லைஃப் அப்ரோச் பண்ணுற விதத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சில இடங்களில் அது சரின்னு தேவையில்லாத பாரங்களை அவங்க சுமக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு சில இடங்களில் சரி. ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறை நம்மளோட பெட்டராக தானே இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அனுபவம் இல்லாதனால தெரியாமல் இருக்கும். அதை மட்டும் சரி பண்ணி விட்டால் போதுமானது. அதோட தேவை என்னன்னு புரிய வச்சா போதும், வாழ்க்கையை பற்றின தேவையை புரிய வச்சா போதும் மொழிய. மற்றபடி எனக்கு அவங்க மேலே பெரிய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. காலப்போக்கில் எல்லாமே கொஞ்சம் நாளில் சரியாக போயிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தேவையான தேடலை வந்து தேடும்போது அதுக்கு என்ன தேவை, நம்ம அதை எப்படி அணுகணும்னு அவங்க எல்லாரும் யோசிக்கும்போது, அவளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் செஞ்சவங்க, தப்பாக செஞ்சவங்க அப்படின்னு அவங்க நான் எப்படி பாடம் கற்றுக்கிட்டனோ, என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உலகத்தின் வழியாக இந்த தப்பு செஞ்சால் அவர் அப்படி ஆயிட்டாரு, அவர் அப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறது மூலமாகவும், இந்த நல்லதை செஞ்சு இதை சரியாக செஞ்சு ஒருத்தர் இவ்வளோ தூரம் உயர்ந்துட்டாங்கிறது மூலியம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க தன்னை சரி பண்ணிப்பாங்க நான் நம்புகிறேன். பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து சில விஷயங்களில் கடுமையாக நடந்துக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த சமயத்தில் கடுமையாக நடந்துக்கிறேன். மற்றபடி நான் எப்படி குடும்பம் நடத்துகிறேங்கிறது வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க வீட்டில் உண்டான எனர்ஜி அவங்கவுங்க தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க பிள்ளைகள் எப்படி வளரணுங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அப்படி அது நான் சொல்லி ஒன்றும் ஆகல. நான் முடிஞ்ச அளவுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சாதாரணமாக நம்புகிறேன். சில சமயம் ரொம்ப கடுமையாகவும் அணுகியிருக்கேன். வேறு வழி இல்லை, ரொம்ப கடுமையாக பிஹேவ் பண்ணியிருக்கேன். அதை அப்படி சொன்னால் தான் அது கேட்கும். அது நான் இல்லாத சமயமும் அது தடுக்கணும்னா இருக்கிற சமயத்தில் ரொம்ப கடுமையாக நடந்துக்க வேண்டிய தேவை இருந்தது. பீயிங் எ பேரண்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பே கிடையாது. அவன் உணர்றதுக்கு டைம் எடுக்கும். என்ன கேட்டால் இப்படி சொல்லியிருக்கேன். நேற்று கூட சொன்னேன், இந்த பாரு, நான் என் பிள்ளைய வளர்க்குற முயற்சி பண்ணுறது எனக்கு ஒத்துழைக்காமல் பின்னாடி ரியலைஸ் பண்ணி உன் பிள்ளைய சரியாக வளர்க்கலாம் முயற்சி பண்ணக்கூடாது. என் வாழ்க்கை என் குடும்பத்தோடு தான் இருக்குது, நீ பிள்ளை வளர்க்குறதுல இல்லை. நான் ஒழுங்காக எனக்கு உண்டான பிள்ளைய ஒழுங்காக வளர்ந்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்கிட்ட ஒன்று கற்றுட்டு போய் உங்கள் பிள்ளை மேலே அப்ரோச் பண்ணுறதுலாம் ஆள் நான் கிடையாது. இது சும்மா ஜாலியாக சொல்கிறது. பட் த ட்ரூத் இஸ், நான் வாழும் காலத்தில் என் வாழ்க்கைக்கு உண்டான அந்த அடிப்படை சந்தோஷங்களை சரியாக பிள்ளைங்களுக்கும் புரிய வச்சிடணும். வாழ்க்கையின் அடிப்படையும் புரிய வச்சிடணும்னு மட்டும் நான் முயற்சி பண்ணுறேன். நான் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க விரும்பல, அது அவங்க சாய்ஸ். நான் இது ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லிட்டு வரேன். 1000 ரூபாய் சம்பாரிச்சா போதுன்னா 1000 ரூபாய் சம்பாதிங்க, தப்பு இல்லை. 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடிச்சுன்னா 1000 கோடி ரூபாய் சம்பாதிங்க. அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, காசு சம்பாதிக்க தேவை கிடையாது. உங்களுடைய மன திருப்திக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வாழணும் ஒழிய, இல்லை உங்கள் அப்பா நடிகனாக இருக்கிறாங்கிற என் பேரை காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க, அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. என் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்ததுனால என் பேரோ என் புகழையோ சுமக்காதீங்க, அந்த பாரம் உங்களுக்கு தேவையில்லாது. என்னவாக இருந்தால் அந்த உலகம் உங்கள் மேலே வைக்கும். நான் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கிறதுனால இருந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காமல் உங்களுக்கு எது சரின்னு கூட தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நத்திங் ஸ்பெஷல். எல்லார் வீட்டையும் போல தான் என் வீடு போட்டேன். நீங்க துபாயில இருந்தப்ப நேர்லயே பார்க்காம காதலிச்சு கல்யாணத்துக்கு வந்தப்பதான் நேர்ல பார்த்திருக்கீங்க. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளவு கடினமா இருந்தது? இப்போதான் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறாங்க, அப்போ பேர்லாம் வைக்கிறது இல்லை. இல்லைம்மா, உண்மை அது தெரியாது. நான் ஒரு வாரத்தில் ப்ரப்போஸ் பண்ணேன். ஒரு 10 நாளில் வீட்டில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க. அப்போ அவள் ஒரு 2 வாரத்தில் போய் வீட்டில் பார்த்தா அவளுக்கு பிடிச்சிருந்தது. அப்படியே போயிடுச்சு. அது காலம் படப்படன்னு போயிடுச்சு. ஒன்றுமே கேள்வி நிற்கல. அந்த நம்மளும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்லேயே ஓடிடுச்சு. அது வரைக்கும் நான் நிறைய பேர் லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க யாருக்குமே தெரியாது, சொன்னதும் இல்லை, தைரியம் வந்ததில்லை பஸ் முக்கியமாக. ஸோ அதனால் நீங்கள் உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். சார் ஜீவா, கொஞ்சம் லெஃப்ட் ரைட், அவங்க மூஞ்சி தெரியல. ஓகே தான். ஸோ அதனால்
அதான் ஃபஸ்ட் டைம் ஏற்பட்ட லவ்ங்கிறதுனால அதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபீல் முறையாக அனுபவிச்சனால அந்த அதில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது. எப்பயும் அது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது. காதல் அப்படிப்பட்டதான். இப்போ நாளை இயக்குனர் சமயத்தில் உங்களை பல இயக்குனர்களும் நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட நீங்கள் படங்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சமயத்தில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு இயக்குனர் இப்போ வரைக்கும் படம் பண்ணாமல் இருக்காங்களா? இல்லை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணவங்க ஒரு பெரிய சக்ஸஸ் பார்க்காம இருக்கிற இயக்குனர் யாராக இருக்காங்களா? நான் பாலாஜி மோகன் சொல்லுவேன். இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் மறந்தேன். மோகன் ஏதோ ஒரு பேர் வரும், ஐயோ மறந்துட்டு 2 நாள் ஆச்சு. அவரும் நல்ல இயக்குனர். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. அவர் படம் பண்ணாம ஒரு படம் தெரியல. இந்த பஞ்சு முட்டைன்னு ஒரு படம் மாக்காப்பா வச்சு அந்த டைரக்டர் சொல்றீங்களா? அவர் பேர் தான் மோகன். அவர் தான் நினைக்கிறேன். கரெக்ட், அவர் தான் கரெக்ட். ஒரு படம் பண்ணார் இல்லையா, அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா அவர் எப்பவுமே தொடர்ந்து ரைட்டர்ஸோட ஸ்டோரி எடுத்து பண்ணிட்டு இருந்தார் அவர். அதனால அது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் பாலாஜி மோகன் படம் பண்ணார், மாறிலாம் அவர் தான் பண்ணார், அது சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் லவ் ஸ்டோரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது காதல் சொதப்பது எப்படி அவர் தான் பண்ணார். எனக்கு இன்னமும் இப்போ கூட ரீசனை சமைச்சேன். நான் வந்து தலைவர் எனக்கு ஒரு நல்ல காதல் கதை சொல்லுங்களேன்னு கேட்குறேன். நான் அது இன்னும் செட் ஆகல. ஆனால் இப்போ இருக்கிறத விட அவங்க இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் அதனால் அவங்க பண்ண படங்களையோ அவரையோ குறைச்சி மதிப்பில்லை. ஏன்னா இங்கே தெளிவாக சொல்லலைன்னா தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால் அதுக்காக சொல்கிறேன், பண்ண படங்களையோ அவரையோ குறைச்சி மதிப்பில்லை. என் கற்பனையில் அவரோட உருவம் ரொம்ப பெருசாக இருந்தது. அது இன்னும் போவார்னு நான் நம்புகிறேன். ஹிந்தி சினிமாவில் சரளமாக ஹிந்தி பேசி நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே இருக்க ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது? அது உங்களுக்கு புதுசாக இருக்கா? மேபி 12 hours ஷூட் நடக்குது. அது ஒரு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. மற்றபடி எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. எல்லாருமே ரொம்ப சின்சியராக தான் அவங்க வேலையை செய்கிறாங்க. ஒன்று தான், எந்த வித்தியாசமும் இல்லை. பேசுகிற மொழி மட்டும்தான் வேற ஒழிய எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. சொல்லப்போனால் எந்த வித்தியாசம் தெரியல. மேபி காலப்போக்கில் தெரியலாம் ஒரு வேலை. ஆனால் அதான் இப்போ ஹிந்தி பேசுகிறனால இப்போ சுஹாசினி மேம் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்லேருந்து நிறைய பேர் அங்கே ஹிந்தியில் படம் பண்ணியிருந்திருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் எல்லாரோட டைலாக் டெலிவரி காட்டிலும் உங்களோட டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, நல்லா கவனிச்சா தெரியும் அதில் வந்து நான் பாஸ் வந்து சம்மந்தம் இல்லாத இடத்துல வார்த்தை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ டைலாக் தான் உங்களுடைய டைலாக் டெலிவரி தான் உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அங்கே போய் உங்களுக்கே தெரியுது பாஸ் வந்து மிஸ் மேட்சாக இருக்குன்ட்டு. ஸோ அது எப்படி ஓகே பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுது? அது ஒரு சீனோட மூடுன்னு ஒன்று இருக்குது. அந்த சீனில் தேவையில்லாத எந்த ஒரு அசைவும், எந்த ஒரு பாஸும், எந்த ஒரு வார்த்தையும் அந்த சீனை வந்து போர் அடிக்கிற மாற்றிடும். அதை தெரிஞ்சுக்கிற சென்ஸ் இருந்தால் போதும், மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனு, இது தேவையில்லாத டீட்டெயிலு, இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு அதோடைய அடிப்படை புரிஞ்சால் போதுமானது தான். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிதமில் என்ன பண்ணாலும் தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சும்மா இருக்கீங்க 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் நீங்கள் சும்மா இருக்கிறத உங்களால் கொடுக்க முடியும் போர் அடிக்காமன்னா அந்த 5 நிமிஷம் போர் அடிக்காது. அவ்வளோதான் அது கணக்கு. அது ஒரு டைமிங். அது என்னால் விளக்க முடியாது. பாலிவுட்ல வந்து கிங் கான், ஷாருக் கானோட படங்கள் தாண்டி அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அவரோட கேள்வியை வந்து கடந்து போற விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இப்போ அவருக்கு அடுத்து உங்களோட இன்டர்வியூஸ் தான் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மேரி கிறிஸ்மஸோட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ரீச் ஆயிடுச்சாங்க. ஸோ நீங்க எப்படி பிடிச்சிங்க ஹிந்தி ஆடியன்ஸோட பல்ஸ், எப்படி பிடிச்சிங்க அந்த டைமிங் சென்ஸ், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, நான் அதை தேடவே இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தானே. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரே மாதிரியான வாழ்க்கை தானே. பேசுகிற மொழி தான் வேறு இருக்கும். நம்ம வேறு பேர் வச்சுக்கலாம். மொழியை வாழ்க்கை ஒன்று தான், எமோஷன்ஸ் ஒன்று தான், லவ் ஒன்று தான். ஸோ அதனால் நான் அதை மட்டும் தான் எங்கே போடலாம். அந்த தான் அடிப்படை. இது இப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் உட்காருங்க ப்ளீஸ். நம்ம இன்னைக்கு என்ன தான் பேசினாலும் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்கள், இந்த ரோடு, இந்த ஊர் மாறி இருந்தாலும் உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த அடிப்படை உணர்வு ஒன்று தானே. காலங்காலம் அது ஒன்றும் 1000 வருஷமாக அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தல. ஸோ அதனால் அந்த அடிப்படை எல்லா மொழியிலையும் ஒன்று தான், எல்லா இடத்துலையும் ஒன்று தான். நான் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறம் பேசும்போது வந்து நான் வாழ்க்கையின் அடிப்படையை பற்றி தான் பேசுகிறேன், புரிதல்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன். ஏன்னா அதுதான் என்ன ஒரு நடிகனாகவும் இன்றைக்கி முன்னாடி உட்கார வச்சதும் அதுதான் ஒரு காரணம். ஸோ எப்பவுமே நான் பகிர்ந்துக்கும் போது அது மட்டும் தான் இருக்குது. இதுக்கு நான் தனியாக எதையும் சிந்திக்கலை. ஸோ லைஃப் பற்றி தான் நான் பேசுகிறேன், அது லைஃப்லேருந்து எடுத்து தான் பேசுகிறேன். அதனால் அது எல்லாரையும் கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். வேறு ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு. மற்றபடி ஷாருக் கான் சார் பேசுகிறது வந்து
நானே பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஹி இஸ் ரியலி ஒரு ஒரு கூட்டத்தை எப்படி தன் வசப்படுத்துவது என்பது பெரிய வித்தகர் தான் அவர். அவரோட மைண்ட் வந்து ரொம்ப ஃபஸ்ட். நான் அதை அவரோட இன்டர்வியூலேயே நான் சொல்லியிருந்தேன். நான் அவர் கூட இருக்கும்போது ஜான்ரியில் சொன்னேன், அவங்க நீங்கள் ஆளாக இருக்கிறத விட ஸ்டாராக இருக்கிறத விட நீங்கள் யோசிக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சார், நான் அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு கோட் வரும். அதாவது கோட்னா இந்த விகடன் இன்டர்வியூவில் உங்களோட ஒர்க் பண்ணவங்க உங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோட் வரும். அது யார் சொல்லியிருப்பாங்கன்றதை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். ஃபஸ்ட், ஒரு ஸ்டாரோட வளர்ச்சியை பக்கத்துலேருந்து பார்க்கும் வாய்ப்பு சிலருக்கு தான் கிடைக்கும். அவர் குடும்பத்துக்கு அடுத்து எங்களுக்கு தான் அது கிடைச்சது. முன்பெல்லாம் வீட்டுக்கு வருவார், ஆனால் இப்போ அவர் வரும்போது கூட்டம் கூட்டிடுமோன்னு சத்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. வர்ணம் பட ஷூட்டிங்கின் போதே நவாசுதீன் சித்திக், நஸ்ருதீன் ஷா, பிரகாஷ்ராஜ் மாதிரி சேது மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக வருவார்னு நினச்சேன். இப்படி ஒரு மாஸ் ஹீரோவாக வருவார்னு நினச்சி பார்க்கல. பிரேம் சார் சூப்பர். வர்ணம் தான் அவருக்கு ஃபோட்டோகிராஃப் சினிமாகிராஃபராக ஃபஸ்ட்டு படம். எனக்கு இந்த ஹீரோ ஃப்ரெண்ட்லேருந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கிடச்சிது, அதுதான் ஃபஸ்ட்டு படம். அடுத்து, ஒரே ஒரு நாள் விஜய் சேதுபதி கூட ஒரு காட்சி இருந்தது. அங்கே நான் விஜய் சேதுபதியை பார்க்கல, சினிமாவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகனை பார்த்தேன். திருநங்கை கேரக்டரை ஒரு நடிகன் பண்ணினா எப்படி இருக்கணுமோ அந்த லெவல் தெரிஞ்சு நடித்தார். ரொம்ப கிரியேட்டிவான நடிகன். மிஸ்கின் சாரா? சூப்பர். இல்லை அந்த படத்தில் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தா பக்ஸ் இருக்காப்புல. ஆனால் அது ஒரே ஒரு நாள் காட்சி அவர் கிடையாது. அப்புறம் குழந்தை காயத்ரிக்கும் ஒரு காட்சி கிடையாது. ஸோ ஒரே ஒரு நாள் காட்சி, அது காட்சினா அது மிஸ்கின் சார் மட்டும்தான். சார், இவங்க இப்போ சாரோட டைரக்ஷனில் நடிக்கிறீங்க. ட்ரெயின் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சில காட்சிகள்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் சைக்கோன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் இல்லையா? நான் இவர் ஒரு சைக்கோ நினச்சி ரொம்ப நாள் அந்த படம் பார்க்காம இருந்தேன் நான். இல்லை, நான் இது ஏன் சொல்கிறேன்னா அவர்கிட்ட நேரடியாக நான் சொன்னேன், நான் ஐயா அவங்களை இப்படி நினச்சிட்டேன், ரொம்ப அற்புதமான படம், நான் தாமதமாக பார்த்துட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் அந்த படத்தை டீட்டெயில்டாக நான் புரிஞ்சுக்கிட்டது சரியாங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருக்கும் பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்காதுல்ல. ஏதோ ஒரு நடிகனாக இருக்கிறதுனால எனக்கு அந்த பாக்கியம் இருக்குது. நான் ஒரு டைரக்டரோட படத்தை பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவர்கிட்ட போய் நேரடியாக பார்த்து பேச முடியுது. அதை சொல்கிறது மூலமாக நான் சரியாக தான் இருக்கிறான்னு என்ன நான் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லையா? போய் ஒரு 8 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். பேச்ச முடியல, வாட்சை கழட்டி எனக்கு கொடுத்துட்டாப்புல, ஒரு டேட வாட்சை. ஸோ அதனால் ஒரு படம் பார்த்ததுக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா வாட்ச் பரிசாக கிடைச்சது வந்து பெரிய சந்தோஷம். அவர் உங்கள் படத்தில் ஏதாவது பற்றி பேசியிருப்பார்ல, இந்த கேரக்டர் எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலாகிச்சு பேசின? இல்லை, சூப்பர் டீலக்ஸ் சொல்லியிருக்காரு. இப்போ நான் பண்ணும்போது நிறையா சொல்லியிருக்காரு ட்ரெயினில். அவர் நிறையா வேர்ல்ட் சினிமாஸ் பார்க்குறவர். அந்த மாதிரி நடிகளோடு என்னை ஒப்பிட்டு பேசும்போது எனக்கே கூச்சமாக இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் அவ்வளோ சாதாரணமாக சொல்ல மாட்டார் அப்படின்னு மட்டும் தெரியும். ஸோ நானும் அதை நம்பணும்னு நம்புகிறேன். அது நம்பினா அதுக்கு உழைக்கணும்னு சொல்கிறேன். நான் வெறும் நம்பினா மட்டும் போதா, அது உழைக்கணும். பட் சொல்லுவார், இந்த மாதிரி போகலாம் கண்ணமானி அப்படின்னு சொல்லுவாப்புல. அவர் ட்ரெயின் அப்போ 5 கதை ஒன்றா சொன்ன இயக்குனர் அவர். 5 கதை சொன்னார் எனக்கு 1/2 மணி நேரத்தில் ஒரு லைன்ல சொன்னார். அதில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அப்புறம் தானு சாருக்கும் இவருக்கும் பிடிச்சது ட்ரெயின், எனக்கும் அது பிடிச்சிருந்தது. ஸோ இட்ஸ் ஸ்டார்ட். எனக்கு 5மே பிரமாதம். அதனால் எனக்கு எதை சூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல. அப்புறம் நீங்களும் தானு சாரும் சொல்லுங்கள் சார், நான் எல்லாத்துக்கும் நான் ரெடி தான் சார் அப்படி சொன்னேன். அப்புறம் தான் ட்ரெயின் அப்படி தான் உருவாச்சுது. ஒரு அற்புதமான, ரொம்ப டெடிக்கேட்டடான, ரொம்ப சின்சியரான ஒரு மனுஷன். எப்பயுமே வந்து அறிவை சேகரிக்கிறதுல ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனுஷன். அது அவருக்குள்ள ஒரு பெரிய குழந்தையும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய கலைஞன் இருக்காப்புல. பிசாஸ் 2ல் நான் நடிச்சிருக்கேன், ஒரு 2-3 சீன் நடிச்சிருக்கேன். நான் அப்போ என்ன சொன்னேன்னா, நீங்கள் இனிமேல் எப்போ எழுதி நான் வந்து எப்போ நடிக்கிறது, அதனால் எனக்கு இப்போதைக்கு ஏதாவது படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களோட வேலை பார்த்த அனுபவத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டதுனால எனக்கு வந்து பிசாஸ் 2ல் வந்து எனக்கு ஒரு ரோல் எழுதியிருந்தாரு. நான் போய் நடிச்சிட்டு வந்தேன், ஒரு 2 நாள் போய் நடிச்சிட்டு வந்தேன். சீக்கிரமாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோன்னு நானும் எதிர்பார்க்கல, நடந்துச்சு அது. அடுத்து, விஜய் சேதுபதி சிம்பிள்னு தெரியும், ஆனால் இவ்வளோ ஹம்பிளான மனிதர்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜார்ஜியாவில் ஷூட்டிங் நடக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டமே வரும். 3/4 பேர் விஜய் சேதுபதியை பார்க்க வந்திருந்தாங்க. திறமையான நடிகர்கள் வரிசையில் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக நான் விஜய் சேதுபதியை பார்க்குறேன். விஜய் சேதுபதி என் தம்பி கூட நடிச்சதில் எனக்கு தான் பெருமை. சிரஞ்சீவி சாரா? கரெக்ட். சூப்பர்.
இல்லை இது அப்போது அவர் அந்த ஹாலில் எடுத்துகிட்டு அவர் மேடை ஏறி போனேன். அவர் ரூமுக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் அந்த மேடையிலையும் அது சொன்னார். அது இவ்வளோ பெரிய மனுஷன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவர் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறது அது அவருடைய பெரிய மனுஷத்தனத்தை காட்டுது. அதனால தான் பெரிய மனுஷங்க போல இருக்கு. பண்ணா அடுத்து நான் சேதுதானாவை சந்திச்சப்போ நான் உன்னை நம்புறேன்டான்னு சொல்லி நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டார். நித்திலனா லோகேஷா? அப்போனா அப்படி சொல்லிடக்கூடாது. 10 நிமிஷம் தான் கதை சொன்னேன். உன்னை நம்புறேன்னு சொல்லியிருப்பேன். நான் வீட்டுக்கு வந்தேன் 10 நிமிஷம் தான் சொன்னான் லோகேஷ். மாஸ்டர் முதல்ல வந்து என்னை அப்ரோச் பண்ணவே இல்லை. சதீஷ்னு ஒருத்தர் நண்பர் இருக்கார். அவர் சொன்னார் இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. நான் தான் ஃபோன் பண்ணேன். மூளை வாடா சொல்கிறா அப்புறம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம். ஸோ வீட்டுக்கு வந்து சொன்னால் ஒரு 10 நிமிஷம் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி ஓகே சூப்பர். அடுத்து இப்போ இருக்கிற விஜய் சேதுபதி வேற, நான் வளர்ச்சியில் சொல்கிறேன். ஆனால் அவருடைய அணுகுமுறையும் திறமையும் அப்படியே தான் இருக்குது. நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அப்படியே கொடுத்துடுவார். ஷூட்டிங் வரதும் சரி, வந்துட்டு போகிற டைலாகும் சரி, டைமிங்கில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ரொம்ப நேர்த்தியாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவார். நீங்கள் எத்தனை டேக் வேணாலும் போங்க, இத்தனை டேக் போயிட்டோம்னு தயங்க வேண்டாம், உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் வரை டேக் போகலாம். இதுதான் சேது என்கிட்ட அடிக்கடி சொன்ன விஷயம். ஒரு இயக்குனருக்கு இதை விட வேற என்ன வேணும்? சுருக்கமாக சொல்லணும்னா அவர் இயக்குனருடைய நடிகர். பாலாஜி தரணிதரனா? எஸ், சூப்பர். அது நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த படம் ஷூட் ஆரம்பிக்கும் போது சீதகாதி வந்து அவுரங்கசீப் வேஷம் போட்டேன். அந்த நம்ம ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பீச்சுக்கிட்ட, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம் தான் அது. அது என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து 98 நான் கோகுலத்தில் சீதைக்கு வந்து 98 97 தெரியல, அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிருந்தேன். அப்போ அந்த ஆடிட்டோரியம் எப்படி இருக்குன்னா, ஸ்டேஜு ஃபஸ்ட் ஃப்ளோரு, மெசனிங் ஃப்ளோர், இங்கே ஒன்று இருக்கும், 2 இருக்கும், பாதி அந்த பால்கனி மாதிரி 2 இருக்கும். நாங்கள் மேலே இருந்தோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து. 100 ரூபா சம்பளம். நான் தயிர் சாதம் லெமன் ரைஸ் கொடுத்தாங்க மதியானம். சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். கீழே என்னை பார்த்தேன், ஏய் நீலாம் மேல் அப்படின்ட்டாங்க. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு 2018 நினைக்கிறேன். 2018 வந்து அதே ஸ்டேஜில் நான் இருக்கேன். அதுக்கு மேலே எங்கேயும் போவே இல்லை. ஆனால் இப்போ நான் ராஜாவாக இருந்தேன். என் சீன் வந்து அந்த சீன் வந்து அவுரங்கசீப் வந்து இன்ட்ராக்டிவ் வித் ஆர்ட் ஃபார்ம் இருந்தது. நான் அதெல்லாம் வந்து ஏன்னா அந்த படத்தில் அந்த ஸ்டேஜில் நிறைய சீன் இருக்குது. ஒரு கோர்ட்டு சீன் இருக்குது, ஒரு சத்யவான் சாவித்திரி சீன் இருக்குது, அப்புறம் நான் சாவுற சீன் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்தது அவுரங்கசீப் சீன் எடுத்தார். அதுவும் இன்ட்ராக்டிவ் வித் ஆர்ட் ஃபார்ம். எனக்கு என்னமோ என் வாழ்க்கை யாரோ எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஏப்ரல் சுடு வெயிலில் படப்பிடிப்பு வேகத்திற்கு அவன் ஈடு கொடுத்து நடிக்கும்போது இவன் எரித்தாலும் உயிர் பெறும் ஃபீனிக்ஸ் பறவை என்று உணர்ந்து விட்டேன். அவன் நெஞ்சுறுதி அத்தகையது. சீனு சார், ஓகே. இதெல்லாம் முன்னாடி சொன்னதா இப்போ சொன்னதா? இதெல்லாம் முன்னாடி விகடன் பேட்டியில் சொன்னது. ஓகே. இப்போ என் பையனுக்கு என்ன ஃபீனிக்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. என் பையன் படம் பேர் ஃபீனிக்ஸ். ஸோ அதனால இல்லை அப்போ சொன்னதுண்ணா இல்லை, நான் அது ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ அவங்க அப்பனும் ஃபீனிக்ஸ் தான் ஆயிடுதுல்ல. கரெக்ட். ஸோ அவனுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அதனால் அவனுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். அதனால் அவன் என் முன்னாடி அந்த பெருமை பேச முடியாது. நான் தான் ஃபீனிக்ஸ். அதனால் அப்பவும் சரி இப்பவும் சரி அவன் சரியா தப்பான்னு தெரியாம தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு வித்தியாசம், இப்போ காசு பணத்தோட நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். என் தங்கச்சியா? நான் தானா? ஓகே. சேம் பிளட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச மிக சிறந்த ஒரு மனிதர் இந்த உள்ளுக்குள்ள இருக்க விஜய் சேதுபதி. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்னஸ் பண்ணுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, துணைக்கு இருக்கிறாரு, தவறு பண்ணும்போது கண்டிக்கிறாரு, தோண்டு விழும்போது தோல் கொடுக்குறாரு, என்னை பாராட்டுறாரு, என்னை திட்டுறாரு, எனக்கு எல்லாமா இருக்காரு. எனக்குள்ளே இருக்கிற அவர் என்னைக்காவது திருப்தி அடையும் போது என் பயணம் அன்னைக்கு முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பயணத்தின் முடிவாக இருந்தால் பிரமாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதான் சேது இருக்கான்ல,
அவன் பார்த்துக்குவான். எங்கள் அப்பா சொன்னது வேற. ஓகே. எப்படி நான் கரெக்டாக சொல்கிறீங்க? இல்லை அது இல்லை, இது வந்து நான் இன்டர்வியூவில் சொன்னது தான். அதுதான் அது எனக்கு அது சம்மந்தம் நான் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கேன். அவரோட சொந்த ப்ராடக்ட்னால பெருமையாக நினச்சிக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது இருக்கும்ல. அதனால் அதான் ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்து சிவில் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்தது. எங்கள் பாட்டி சொல்லியிருக்கு, 2 பேண்ட் சட்டை தான் இருக்கும், நின்றுக்கிட்டே உங்கள் அப்பா கூழ் குடிச்சிட்டு போயிடுவான் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2த்தையும் மாற்றி மாற்றி போட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப அதில் ரொம்ப இதுவாக இருந்தார். அவர் ஒர்க்கில் அவர் ரொம்ப பெரிய கில்லாடி தான் எங்கள் அப்பா வந்து. தெலுங்கு சினிமா இயக்குநர்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குது. அந்த ஊர் சினிமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தெலுங்கு சினிமாவோட மறக்க முடியாத சில விஷயங்களா நீங்கள் ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தெரியலையே. நான் முதல்ல என்ன ஒருத்தர் ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னபோது அவர் ஒரு படத்தோட டிவிடி கொடுத்து பார்க்க சொன்னார். அந்த படம் அத்தடு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மகேஷ் பாபு சார் படம். அது ஹீரோட ஃபஸ்ட்டு என்ட்ரிலேருந்து படத்தோட கடைசி வரைக்குமே வந்து படம் பிரமாதமாக போச்சு. நான் கொஞ்சம் படங்கள் நான் பார்த்துருக்கேன், தெலுங்கு நிறையா படம் பார்க்கல. சின்ன வயசில் நாங்கள் இருந்த வீடு வந்து சென்னையில் இருந்த வீடு வந்து சத்யம் சொல்லிட்டு அவர் எடிட்டர். அவர் தெலுங்கு, அவர் தாய்மொழி வந்து தெலுங்கு. ஸோ அவங்க வீட்டில் படம் போடுவாங்க. அப்போ விசிஆர் இருந்தது அவங்க வீட்டில். முட்டா மேஸ்திரி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி அவர் வந்து. அப்புறம் அந்த மாதிரி 1-2 படங்கள் பார்த்தேன், ஞாபகத்தில் இல்லை. அப்புறம் இப்போ இந்த அலா வைகுந்தபுரம் பார்த்தேன், குண்டூர்காரன் பார்த்தேன். நான் கொஞ்சம் பார்த்து மேபி ஒரு 10-15 தெலுங்கு படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி அங்கே அவங்க படங்களை பார்க்குறதும் அவங்க நடிகர்களை கொண்டாடுவதும் வந்து டோட்டலாக வேறு இடத்துல இருக்காது. வந்து ஒரு மாதிரி அவங்க சினிமா வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. அப்புறம் நடிகர்களையும் அவ்வளோ கொண்டாடுறாங்க. அது வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல், எங்கேருந்து வந்தேன் கூட தெரியாமல், பார்க்காம ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக இருக்குவாங்க. நான் ஷூட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் அதை பார்க்குறேன். நான் ரைம்ப் வச்சுருக்கேன், பான்வில் வச்சுருக்கேன் நான். ஓகே. அப்புறம் 71 மாடல் ஜாவா வச்சுருக்கேன் நான். ஓகே. அப்புறம் BMW கார் வாங்கினாலும் அவங்க ஒரு பைக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே. அந்த பைக் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. செவித்திறன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவே ஸ்டார்கி நியூரோ ப்ராசஸருடன் கூடிய காது கேட்கும் கருவி உங்கள் ஆஸ்ட்ரா ஹியரிங் கேரில் மட்டுமே. இங்கு ஒவ்வொரு புடவையும் நம் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.